ஹாய் மக்களே, உங்கள் நண்பி பிரியா. கடினமான உழைப்புக்கு நிச்சயமாக வெற்றியுண்டு. அதை நிரூபித்த மனிதர்தான் ஜோசப் விஜய். ஒரு சாதாரண பையன் இவனெல்லாம் ஒரு ஹீரோவானு திரையுலகமே கேலி செய்தப்போ அவரோட ஒரே ஒரு ஆயுதம் அமைதி மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட 9வது முதலமைச்சரா கோட்டையில் கொடியேற்றி கம்பீரமாக நிற்கிறாரு ஜோசப் விஜய். இந்த அசாத்திய சரித்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற அனல் பறக்கும் உழைப்போட கதை தான் இது. 1992 நாளைய தீர்ப்பு படத்தில் ஆரம்பித்த பயணம் உடனே வெற்றியை தரலை. ஆனால் அவர் பின்வாங்கலை. நடனத்தில் புது ஸ்டைல், நடிப்பின் ஒன் டேக் மேஜிக், பாம்பே சிட்டி முதல் குட்டி ஸ்டோரி வரை 30க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் பாடலில் தன்னை செதுக்கி கொண்டே இருந்தார். 1998 தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது, பிரிட்டனின் சர்வதேச சாதனையாளர் அங்கீகார விருது, உலகமே வியர்ந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சக்கரவர்த்தியா தமிழ் சினிமாவை தன் கைக்குள் கொண்டு வந்தார். ஆனால் சினிமா புகழ் மட்டும் போதாதுன்னு அவர் உட்காரல. 2009 விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக ஆரம்பித்த சமூக சேவை 2024 தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்தது. 108 தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்றது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இது மட்டும் பத்தாதா, இவரோட விஜய் நெக்ஸ்ட்டு தளபதி சிஎம் ஆனார். இது மட்டும் பத்தாது, எப்பயுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிரூபித்து காட்டியவர் நம்ம ஜோசப் விஜய். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வந்தால் தளராதீங்க. நெஞ்சில் குடியிருக்கும் நம்பிக்கையோடு ஓடுங்க. ஏன்னா உழைப்பு என்றைக்குமே தோற்காது. நம்ம வேலையை நம்ம மட்டும்தான் பார்க்கணும். நம்மளோட உழைப்பு அவங்களுக்கு பதிலடியாக இருக்கணும். 30 வருஷ சினிமா உழைப்பு, 2 வருஷ தீவிர அரசியல் களம் எப்பயுமே உழைத்து கொண்டே இருக்குங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. விஜயோடதை கமெண்ட் பண்ணுங்க. திரையை ஆண்ட தளபதி இனி கோட்டையை ஆளும் முதலமைச்சர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.